Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. அன்பான தெய்வ பிள்ளைகளே, எஃபி உறவுகளே, உங்கள் ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா மீட்பின் ஊழியம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி இந்த பகுதிக்குள்ளே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே கூட ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து வருகிறோம். இந்த நாட்களில் கூட நாம் தொடர்ந்து ஹல்லேலூயா தொடக்க ஜெபமாக நாம் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தொடக்க ஜெபமாக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்கபடி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. 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 தேவ பிரசன்னம் தேவ மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 எல்லாரும் ஒருமித்து கூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 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 துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஸ்தோத்திரம். 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 ஒன்றுக்கு உதவாத அற்பரும் நீசருமாகிய கர்த்தாவே, என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே, பாவத்திலும் அழுக்கிலும் சேற்றிலும் அந்தகாரத்திலும் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த திருரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தவரே, ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தினமும் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லையே தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அதிசயங்களை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே, உம்மை துதிக்கிறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த எஃபி கொடுத்த எஃபி உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, ஆண்டவரே, நெருக்கத்திலே வேதனையிலே வியாதியிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த தெய்வீக பிரசனம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நீர் இறங்கி வந்த இடத்திலே ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும், ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் நிறைவும் உண்டாயிற்று. ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் கழிந்து போயின, எல்லாம் புதிதாயின தகப்பனே. பரிசுத்த தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை அந்த தெய்வீக பிரசன்ன மாத்திரம் ஆளுகை செய்யட்டும். தேவரீர் எங்களை ஆண்டு நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கு செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாம்ஜி பிரதருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சைஜு அஜுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். தேவா பிரதருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரசாத்துக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பிரகாஷ் கோடை அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சாந்தகுமார் பிரதருக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ பிரதர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா தொடக்கத்திலே எங்களோடு கூட இணைந்து நீங்கள் இருக்கிற நல்ல கிருபை இரக்கத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நாம் பாடி இப்படி நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் எங்களோடு கூட கர்த்தர் நாமத்தை பாடி உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பாடலாம் நம்ம கர்த்தரை உயர்த்தி. என்றும் ஆனந்தம் என் இயேசு
கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்று தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுதே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். வழிகளிலெல்லாம் என்னை காக்க வேதங்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் முதாம காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் முதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதி
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பும் எதற்கும் பயமில்லை. சொல்லுங்களேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பும் எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத உனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அவன் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம் துதிப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் ஹalleluya அறிந்த எமக்கு அவரே அடைக்கலம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னதமானவருடைய மறைவு ஹalleluya நமக்கு தஞ்சமும் தாபரமா இருக்கிறபடினாலே கர்த்தரை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய நிரப்பிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய
இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் உள்ளங்களெல்லாம் தேற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடு மாவியே தூய்மையே நாவியே. அசைவாடு மாவியே தூய்மையே நாவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தினாலே. கண்ணீரை ஊற்றிவிடுங்க. நிறைத்திடுமே நிறைத்திடுமே கனந்தத்தால் அபிஷேகம் துதித்திடவே. அசைவாடு மாவியே தூய்மையே நாவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே நாவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் கரங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியும் கரங்களினால் எழுந்து ஜொலித்திடவே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே. அசைவாடு மாவியே தூய்மையே நாவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே நாவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய பஷடங்கரா Praise
நிறைவேற்றுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தர் இறங்குங்கப்பா மனநிறைந்த ராஜா நீ பல பல பலம் சரவரோ காயங்களை எல்லாம் கட்டும்படியாய் பரிசுத்தாவியானவரே செய்யறாங்க.
அன்பின் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா FB உறவுகளுமாக இணைந்து ஆண்டவரே பரலோகத்தின் தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் அல்லேலூயா துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமை அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உண்டாயிருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தாவே யார் யார் தங்களுடைய இருதயங்களை கர்த்தரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே ஒரு விடுதலையே ஒரு ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சி நின்றார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அம்மாளுடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாமத்தினாலே வருகிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. இந்த நாமத்தின் மகத்துவங்களை கண்டு கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் பரிசுத்தமும் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Amen. God bless you brothers. Amen. Amen. எரிக் ஜாக்சன் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சண்முகம் அவர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பால்துறை மரியசாமி அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜா டைட்டஸ் அவர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you brothers. Hallelujah. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். Hallelujah. நாம் வேதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Hallelujah. வேத புத்தகம் உள்ளவர்கள் உங்கள் வேத புத்தகத்தை இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் Hallelujah வேதத்தினுடைய மகத்துவங்களை இன்னும் குறுக்கி Hallelujah சிறிய பகுதிகளாக பார்க்கலாம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. அன்பு தேவ பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஷேர் பண்ண உடனே ஷேர் பண்ணிவிடுங்கள். Hallelujah. இந்த Hallelujah இந்த வீடியோவை நீங்கள் உடனே ஷேர் பண்ணும்படி அன்பாய் தாழ்மையாய் கேட்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். மீட்பின் ஊழியம் சார்பாக நீங்கள் அதிலும் கூட யூடியூப் சேனலுக்குள்ளாக கடந்து சென்று சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவர்களுக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவும் ஷேர் பண்ணும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். Hallelujah. Praise the Lord. Amen. வாசிக்கலாம். Hallelujah. ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. 10வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதிலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். Hallelujah. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதிலே சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். Hallelujah. Praise the Lord. Amen. Amen. ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக உள்ள ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். Hallelujah. ஸ்தோத்திரம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Hallelujah. Praise the Lord. Amen. ஆண்டவரே அழகாக சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தேடுங்கள். Hallelujah. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Hallelujah. எதை தேட வேண்டும்? Hallelujah. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே எது தேவை என்பதை அறிந்து அதனுடைய காரியங்களை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். Hallelujah. பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேத புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி என்றால் நாம் தேட வேண்டிய ஒன்று இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. ஆமென். நாம் தேட வேண்டிய ஒன்று இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே. Hallelujah. பரலோக ராஜ்யத்துக்கு உரிய காரியங்களை நாம் தேட வேண்டியதாய் இருக்கிறது. Hallelujah. இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என்ன செய்ய முடியாது? அதற்கு ஈடாகவே முடியாது. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் Hallelujah அதற்கு ஈடாக இல்லை. அப்படி என்றால் நாம் முதலாவது தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். அதை தேடாத ஒரு மனிதனாலே பெற்றுக்கொள்ள முடியாதாம். Hallelujah. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் Hallelujah தேடாதவர்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேடுங்கள். ஆகவே நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.
தேடாத மனிதன் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹalleluya ஸ்தோத்திரம். ஒரு படிப்புக்காக நாம் ஒரு டிகிரி படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த டிகிரியை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்து வாசித்து அந்த கொஸ்டின்களுக்கு ஆன்சர்களை சரியானபடி புரிந்து கொண்டு அவைகளை நீங்கள் தேடி தேடி படித்தால் மாத்திரம்தான் ஹalleluya அந்த டிகிரியை முடிக்க முடியும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அந்த படிப்பை நல்ல முறையிலே படித்து முடிக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அது போலத்தான் ஹalleluya ஆண்டவர் இடத்திலே சொல்லுகிறார், தேடுங்கள். ஹalleluya முதலாவது நமக்கு தேவையானது பரலோக ராஜ்யம். ஹalleluya ஏனென்றால் இந்த உலகத்திலே எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது எனக்கு அன்பானவர்களே. ஹalleluya நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயோதிகர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் முதலாவது தேட வேண்டியது ஹalleluya தேவனுடைய ராஜ்யம். ஹalleluya ஸ்தோத்திரம். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லி. ஹalleluya ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya ஸ்தோத்திரம். கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஹalleluya ஸ்தோத்திரம். நம்முடைய எப்படி சொல்லுவார்கள்? ஹalleluya அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொல்லி. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். கேட்கிறவன் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஹalleluya கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஆமென். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான ஹalleluya கேட்கிறவர்கள் இன்னார் இன்னாருக்கு தான் கொடுக்கப்படும் என்று இல்லை, கேட்கிற எல்லாருக்குமே கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் ஹalleluya ஸ்தோத்திரம் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமே. ஆனால் நாம் பார்க்கலாம் எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அதனுடைய 13வது வசனத்தினுடைய ஹalleluya கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். பரமபிதாவானவர் அதிலிருந்து வாசிக்கலாம். பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கேட்க வேண்டுமாம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை. ஹalleluya தேவனுடைய வழிகளை நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது, கேட்க வேண்டியது இரண்டாவது பரிசுத்த ஆவியை ஹalleluya கேட்க வேண்டியது. ஹalleluya ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை, ஏனென்றால் பரிசுத்த ஆவி எதற்கு தேவை என்பதையும் கூட சொல்லிவிடுகிறேன். ஹalleluya இந்த உலகத்திலே அநேகர் ஹalleluya பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு பரிசுத்த ஆவி நமக்கு தேவை எனக்கு அன்பானவர்களே. ஹalleluya பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஹalleluya தரிசிக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஹalleluya நீங்கள் எவ்வளவு தான் பக்தி முயற்சி செய்தாலும் பரலோகத்தின் தேவனை தரிசிக்க முடியாது. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் அவரோடு கூட தரிசிக்கவும் நீங்கள் வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹalleluya பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஹalleluya கடந்த நாட்களிலே ஒரு சகோதரர் கூட இப்படி சொல்லியிருந்தார்கள். ஹalleluya நாங்கள் எல்லாம் எல்லா கெட்ட காரியங்களையும், வாலிப தம்பி எல்லா காரியங்களையும் செய்கிறோம், ஆனால் நீ மாத்திரம் இவைகளை விட்டு தூரமா இருக்கிறாயே, உன்னால் எப்படி முடிகிறது என்று சொல்லி கேட்டார்களாம். ஹalleluya அந்த தம்பி ஹalleluya அப்படி சொன்னார்களாம். ஹalleluya நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதுனாலே ஒவ்வொரு தப்பாக நான் செய்ய பொழுதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து, நீதியை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஹalleluya ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் வாழ்வதற்கு வேண்டும் என்றால் ஹல்லேலூயா அந்த தம்பியுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் அல்லவா, அவர் ஒரு தவறும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதர், அவர் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து அநேகர் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதுதான் சாட்சி. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இப்படி வாழ்வதற்கு ஆமென் அவர்களுடைய வாழ்க்கையிலும் மாம்ச போர்கள் வரவில்லை என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி வந்தால் கூட அவர்கள் அந்த இடத்திலே ஹல்லேலூயா அதை மேற்கொள்வதற்கு உரிய அவர்களுக்குரிய அந்த ஒரு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே பொழிந்தருளப்படும். ஹல்லேலூயா. அப்படி இல்லாத பட்சத்திலே வாழ்வார்களே ஆனால் அவர்களால் அது கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அது அவர்களை மேற்கொண்டு விடும். ஏனென்றால் அந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதை ஜெயிப்பதற்கு பொல்லாங்கானை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவர் உங்களை வழி நடத்துவார். கடைசி நாட்கள் இந்த நியாய தீர்ப்பு அது எப்படி இருக்கும், பாவம் நீ செய்கிறது பாவம் என்பதை குறித்து ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் குறித்து அந்த நீ பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதனுக்குள்ளே இருந்து போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவர்களாகவோ இருப்பது இத்தனை நாள் வரைக்கும் விருதா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம் வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் யோவானிலே பார்க்கிற பொழுது 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வாக்கியம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீர்களா, பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் நான் பெந்தேகோஸ்தைக்காரன் என்று சொல்லி என் தாய் தகப்பன்மார் 50 வருடம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெந்தேகோஸ்தைக்காரர்கள் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே சீட்டு கிடையாது. திருப்பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எங்களுடைய தாய் தகப்பன்மார் பரம்பரை ஆஸ்தி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருக்கும் என்றால் அவர்களுக்கு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த இடத்துல என்ன இல்லை, இடம் கிடைக்காது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இன்னுமாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் பரம்பரை சிஎஸ்ஐ காரர்கள் என்று சொல்லியோ பரம்பரை இவர்கள் லுத்தரன் என்று சொல்லியோ நாம் இருப்போமேயானால் அவர்களாலும் கூட ஹல்லேலூயா நாம் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. எப்படிப்பட்டவர்கள் செல்ல முடியுமா? நீங்கள் யாரா இருந்தாலும் எம்மதத்தவரா இருந்தாலும் எந்த இனத்தவரா எந்த நாட்டவரா இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து அதில் பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்று பாவ மன்னிப்பு அற நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இதற்குள்ளாக போக முடியும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னுமாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதில் 9வது வசனம். ஹல்லேலூயா. கடைசி பகுதியை பார்க்கலாம். தட்டுங்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய
ஹalleluya இருதய கதவுகளை நாம் தட்டி கொண்டிருக்க வேண்டும். ஹalleluya நாம் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஹalleluya எல்லா காரியத்திற்காகவும் எல்லாவற்றிற்காகவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதித்து மகிமைப்படுத்தி ஹalleluya ஜாக்கிரதையோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. ஆமென். நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெரும்படிக்கு. ஹalleluya அவருடைய ஹalleluya ராஜ்யத்திலே ஹalleluya அவர் வருகிற பொழுது உண்டாகிற அந்த எக்கால சத்தம் கேட்கப்படுகிற வரைக்கும் ஹalleluya ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஹalleluya ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்பதைத்தான் தட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், அதற்காக கூட நீங்கள் தட்டிக்கொண்டே இருக்கலாம். கிடைக்கும் வரைக்கும், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். அன்னாளை பார்ப்பீர்களே, ஆனால் அந்த தாயார் ஹalleluya தனக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்து அந்த சமூகத்திலே போய் ஹalleluya 1 சாமுவேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. ஹalleluya அவர்கள் போய் ஹalleluya மனம் கசந்து அழுதார்களாம், தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அதிலே ஊற்றி விட்டார்களாம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதய கதவை அந்த தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருந்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? அது இருதயத்திலே அவர்கள் அப்படியே ஊற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அதிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி நாம் பார்ப்போமேயானால் ஆண்டவருடைய ராஜ்யம் ஹalleluya ஸ்தோத்திரம் அதிலே ஆண்டவர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஹalleluya ஒரு வாக்கியம் இப்படித்தான் ஹalleluya ஸ்தோத்திரம் 1 சாமுவேலுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஹalleluya சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஹalleluya நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். 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 அப்புறம் அதன் பிற்பாடு கூட பார்க்கிறோம், பின்பு அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை. 18வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஹalleluya ஆமென். அந்த ஸ்திரீ பின்பு போய் அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே. ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே இருதய கதவை அந்த ஸ்திரீ எத்தனையோ வருடங்கள் ஹalleluya அவளுக்கு குழந்தை இல்லாததினாலே அவளுடைய சக்களத்தை மிகவும் அவளை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஹalleluya அந்த துக்கத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவர்கள் ஊற்றிவிட்டார்கள். ஊற்றிவிட்டு வந்த பிற்பாடு அவர்களுடைய இருதயத்தை ஒரு சந்தோஷம் நிரப்பினது எனக்கு அன்பானவர்களே. ஆண்டவருடைய இருதய கதவை நீங்களும் கூட துக்கத்தோடு இருக்கிறீர்களா? தேவைகளோடு இருக்கிறீர்களா? பாடுகளோடு இருக்கிறீர்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய இருதய கதவை தட்டுங்கள். ஹalleluya உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் கூட செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் அதனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 11வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஹalleluya ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அதனுடைய 11வது வசனத்தின் முதல் வாசிக்கலாம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள்
இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் ஹல்லேலூயா உங்களுடைய தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்திலே போய் ஒரு பிள்ளை ஹல்லேலூயா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஹல்லேலூயா. முட்டையை கேட்டால் ஹல்லேலூயா கல்லை கொடுப்பானா? ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? ஹல்லேலூயா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்திற்கு பதிலாக கல்லை யாராவது கொடுப்பார்களா? முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக யாராவது ஹல்லேலூயா தேளை கொடுப்பார்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். மீனை கேட்டால் ஹல்லேலூயா யாராவது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாம்பை கொடுப்பார்களா? ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா அப்படிப்பட்டதான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நல்ல 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 ஈவுகளை கொடுக்க பரமபிதா உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீர்களே. ஆனால் உங்கள் பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவதும் நல்ல ஈவுகளை தருவதும் அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இதிலே கேட்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கிற பரமபிதாவானவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன கேட்க வேண்டுமோ, எவைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை எல்லாம் நீங்கள் மனம் திறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவருடைய இருதய கதவை நோக்கி தட்டுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா என்று இந்த நாள் வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தமைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் கூட அப்படியே செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தரை நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையிலே ஒரு பல்லவியை பாடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே,
மாறாத நல்ல கிருபையே ஊழியத்தின் பாதையில் அல்லாஹ் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே ஊழியத்தின் பாதையில் அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைத்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகா கிருபையே மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகா கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபையே ஆமென் ஆமென் கிருபையே மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிருபை உங்களை விட்டு பிரியாத கிருபை. உலகம் மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், ஹalleluya, சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஹalleluya, அன்பானவர்கள் உங்களை விட்டு போகலாம், உங்களுடைய சுகம் உங்களை விட்டு மாறி போகலாம், ஹalleluya, எல்லா சூழ்நிலைகள் மாறி போனாலும் மாறாதவர் இயேசு ஒருவரே. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர், ஹalleluya. அந்த தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவரை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யானவர், ஹalleluya. மெய்யாகிய ஹalleluya ஒன்றாகிய மெய் தேவனையும் ஹalleluya நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஷந்தர பலபரபரி மக்கரபலபோ உதியந்தர பலபோ ஷமக்கரி பலபலபரா அதுரிபியங்கர பலபரபோ ஷாலா ரிமக்கரபோகா உரியங்க பலபலபரோ. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், ஹalleluya. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஹalleluya செவி கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் ஹalleluya தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹalleluya சோதரம். ஆகவே ஹalleluya பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் கேட்க வேண்டியது ஹalleluya பரிசுத்த ஆவியானவரை, ஹalleluya ஸ்தோத்திரம். நீங்கள் தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை, ஹalleluya ஸ்தோத்திரம். நீங்கள் தட்ட வேண்டியது ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியதுதான், ஹalleluya. ஆகவே இந்நாட்களிலே நீங்கள் இவைகளை செய்யும்படி பரலோகத்தின் தேவனாகிய ஹalleluya ஸ்தோத்திரம் பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பரலோகத்தின் தேவன் ஆவலோடு கூட உங்களை ஹalleluya எங்களை உங்கள் மத்தியிலே அனுப்பி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஹalleluya என்பதை மறவாதிருங்கள். ஹalleluya சோதரம். இந்த நேரத்திலும் கூட அருமையான சகோதரி அவர்கள் ஜெபிப்பார்கள். அதற்கு முன்பாக ஹalleluya ஜெயசீல் என்பதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you pastor. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. உங்கள் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். வேணுகோபால் பிரதருக்காக
கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you brother. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah. சேரனுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஐசக் ஜெயராஜ் அவர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. உங்களுடைய உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்குது பிரதர்? Hallelujah. ஸ்தோத்திரம். குப்தா, Hallelujah. துர்கேஷ் குப்தா அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. எரிக் ஜாக்சன் அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you. Hallelujah. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தயவு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கேளுங்கள். ஹல்லேலூயா. தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலத்திலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவையாய் இருக்கிறாரே அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய தேவை மிகுந்த காலம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவமும் சாபமும் உபத்திரமும் வேதனையும் ஹல்லேலூயா நெருக்கமும் நிறைந்த நாட்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபரவும் ஷவரவரவரவரவம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றும் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா செயல்பட விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நடந்த ஹல்லேலூயா எல்லா பாவங்களையும் தேவன் எங்களுக்கு ஹல்லேலூயா ஜனங்களுக்கு மன்னிக்க வேண்டுமே. ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தின பாவங்கள் உண்டு ஆண்டவரே. ஆவியானவரை வேதனைப்படுத்தினதான பாவங்கள் உண்டு தகப்பனே. கர்த்தர் எங்கள் தேசத்தின் மீது ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சபையான வழியிலே நடத்துமே. ஆமென். எங்களை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக தேசத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா ஜனங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும். ஆவியினாலே நிரப்பும். ஓ தேவ சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மனுஷிகமான ஹல்லேலூயா மாம்சிகமான மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மனுஷிகத்தினாலோ ஞானத்தினாலோ பலத்தினாலோ எதையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் தாமே கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டவர்களாக ஆமென் ஸ்தோத்திரம் அதை குறித்த வாஞ்சை உடையவர்களாக தாகம் உடையவர்களாக ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுங்க அப்பா. ஆண்டவரே நிர்விசாரமாக இதை தட்டி விடாதபடிக்கு அல்ல தட்டாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தில் ஒரு தெய்வ பயத்தை கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை தொற்று ஹல்லேலூயா அப்பா நின்று போகட்டும் அப்பா. நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. சிறு குழந்தைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், வயோதிபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பட்சபாதம் இல்லாதபடி எல்லாரையும் வாங்கி கொண்டு போகிறது அப்பா. ஆண்டவரே கர்த்தர் இறங்குங்க, மனம் இறங்குங்க, கொள்ளை நோய் ஆண்டவரே கொள்ளை கொண்டிருக்கிறது. பெற்றோரை சோதர கர்த்தர் மனம் இறங்குங்க அப்பா. இந்த பாதையை நிறுத்தி போடுங்க இயேசுவே. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே
ஹalleluya தேசத்துல எந்த பஞ்சங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya தேசத்தை சூறையாடாதபடிக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஜனங்களுக்கு தேவையான ஆகாரம் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளை கர்த்தாவே சமூகங்களுக்கு காத்துக்கொள்ளும்படியாய் சிறு பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்களாக சிறு பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்களாக பெற்றோர்கள் ஹalleluya ஸ்தோத்திரவாளர்களாக ஆமென் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே வேலை இழந்து இருக்கிற குடும்பங்களிலே ஹalleluya அவர்களுக்கு தேவையான வேலை கட்டளையிடுங்கப்பா வேலை கொடுங்க ராஜா ஸ்தோத்திரம் ஆமென் கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா ஆமென் நாட்களிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya வியாதி வந்தாலும் அதற்கு ஏற்ற ட்ரீட்மென்ட் எடுக்க முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே அவர்களுக்காக என் தேவன் இறங்க வேண்டுமே பரிகாரிய கிறிஸ்தவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இரத்தத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை ஆமென் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹalleluya 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 கர்த்தர்தாமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆரவாரத்தோடு திரள் கூட்டமான தூதர்களோடு வரப்போகிறீரப்பா ஆண்டவரே ஹalleluya வருக அதிசீக்கிரமாய் இயேசுவே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஸ்தோத்திரம் ஒருங்கி ஹalleluya ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கத்தக்கதான ஒரு ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஒரு அபிஷேகத்தை நிறுத்த வேண்டுமே நாட்களிலே நிர்விசாரமாக இருக்காதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டு இராதபடிக்கு ஆமென் கர்த்தருடைய வருகைக்கு ஹalleluya ஏது கொண்டு வரத்தக்கதாக தங்களுடைய ஆத்துமாக்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ பிரைஸ் தி கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்புக்கொடுத்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பிரைஸ் தி லார்ட் பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொண்டு ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் ரட்சகரை எதிர்நோக்கி நிற்கிறதான ஓரி பௌஷபரவ ரிபிக்கபலவலவ ரியாந்தரவ ரிபிக்கபலவலவ ரிபலவ ஷரபலவலவலவ ரியாந்தரவ ரிபிக்கபலவலவ உன்னதாவியை உன்னத அபிஷேகத்தை ஓ ரிபலவ ஷரப ரிபிக்கபலவ பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அபிஷேகத்தை ஓ ரியாந்தரவலவ ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் ஊற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓ ரிபலவ ஷரப ரிபிக்கபலவ உலகத்தின் காரியங்களும் ஓ ரியாந்தரவலவலவ சனங்களை ஆத்துமக்களை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்கள் வழியிலும் கொண்டு போகாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஹalleluya ஸ்தோத்திரம் முத்திரையிட்டு அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நாட்களிலே பிரைஸ் தி லார்ட் உலகத்திலே யாவை குப்பையிட்டு எரிந்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் ரியாந்தரவ ரிபிக்கபலவலவ ஹalleluya நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பந்தய பொருளை எனக்கு முக்கியமில்லை ஆமென் ஸ்தோத்திரம் இன்றியமையாததை அறிந்து கொண்டு ஹalleluya உலகத்தின் இயற்கைக்குரிய காரியங்களை உதவி தள்ளிவிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் எழுந்து வேண்டிய அவருடைய அபிஷேகம் உலகத்திலே ஊற்றப்படுகிறது ஓ ரிபக்கபலவலவ ஆமென் ஸ்தோத்திரம் வாஞ்சையுள்ள பிள்ளைகள் ஆமென் தாகமுள்ள பிள்ளைகள் ஊற்ற
அவர்கள் ஒவ்வொருவர் வருகையிலே நோக்கி கொண்டு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக ஆமே ஸ்தோத்திரம் அவர்கள் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே பலமாய் அசைவாடின கிருபைக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தர் இந்த நாளிலே எச்சரிக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே. ஹalleluya. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களை குறித்தும் எச்சரிக்கிறார், நிர்விசாரமாக இருப்பதை குறித்து. ஹalleluya. அதே நேரத்திலே ஹalleluya ஸ்தோத்திரம், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற ஜனங்களை பார்த்தும் எச்சரிக்கிறார். எத்தனையோ விசை ஹalleluya அவங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தும் அதற்கு செவிகொடாதபடி கேட்டும் கேளாதவர்கள் போல காலம் இனி செல்லாது அருமையானவர்களே. காலம் இனி உண்டு, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே அப்படிப்பட்டதான ஒரு மெத்தனமான எண்ணம் கொண்டு வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவிக்கிறார். ஹalleluya. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு விட்டு இனி காலம் செல்லாது. ஹalleluya. ஆகவே நீங்கள் இன்றே நீங்கள் மனம் திரும்பவும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி வாழவும் ஒப்பு கொடுக்க பரலோகத்தின் தேவனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. அன்பின் பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இந்த வேளையிலே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஏசப்பா, இவ்வளவு நேரமும் கர்த்தர் எங்களை ஹalleluya நீர் எடுத்து உங்களுடைய உள்ளம் கையிலே எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மேன்மை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றுமில்லை அப்பா. அற்பமும் நீசருமானவர்கள் ஆண்டவரே, எளியவர்களாகிய எங்களை ஆண்டவரே நினைத்தல் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வீணாய் போகாதபடி, ஆண்டவரே பிரசங்கிக்கிற நாங்கள் தாமே வீணாய் போய்விடாதபடி, நாங்கள் முதலாவது ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உமக்கு தகுதி உள்ளவர்களாக, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, நீர் விரும்புகிற பாத்திரங்களாக, கனமுள்ள நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும்படி, நீர் மகிமை அடையும்படி கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திலே எங்களை திரும்பவும் திரும்பவும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கேட்க போகிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே நீர் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய ஆவினாலே நிரப்பி ஆண்டவரே இந்த உலகம் மாயையானது என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் அப்படிப்பட்டதான வாஞ்சையை ஆண்டவரே உடைய வார்த்தையை அவருடைய உள்ளத்திலே வைத்து நீர் கிரியை செய்ய வேண்டுமாக பரலோகத்தின் தேவனாகி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ கிருபை ஆளுகை உண்டாகட்டும் எங்கள் மேலும் எங்கள் குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே எங்கள் கணவன் பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் உண்டாகட்டும். சகோதரி மேலும் சகோதரிய கணவர் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் தேவைகள் மேலும் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய வழிநடத்தலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, அடிமையின் கணவன் பிள்ளைகளையும் தாயாரையும் ஒப்பு கொண்டிருக்கிறோம். இருக்கிற
பலகீனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் ஆண்டவருடைய நாமத்திலே வேண்டுகிறாப்பா. உடைய பிள்ளைகள் அப்பத்திற்காவது ஆண்டவரே வஸ்திரத்துக்காவது ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஒன்றிலும் குறைவிட்டு போகாதபடி தலை நிமிர பண்ணுகிற தேவன். எங்கள் தலைகளை ஆண்டவரே தாழ்ந்து போக விடாதபடி கர்த்தர் காத்தரலும். வருகையிலே காணப்பட உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பிரயோஜனமாக ஆறுதலாக ஆசீர்வாதமாக காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே சப்போர்ட் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஜெபிக்கிற ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுக்கிற தோள் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற விரும்புகிற பிள்ளைகளை கூட ஜெபிக்கிறப்பா. லைக் பண்ற, ஷேர் பண்ணுகிற, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே இந்த கூட்டத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. இன்னுமாக அநேகருக்கு இது பயன்படும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. மேலுமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அநேகர் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்கேளும் எங்களுடைய பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவர் வரு நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ரூபேஷ் குமார் அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். லியோ பென்சியர் அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிர்மல் ராஜ் அவர்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். காட் bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers. God bless you friends. God bless you all. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென்.